காலத்தில் பறவைகளின் மூங்கில் வீடு. ஒரு அழகான இரவு நேரத்துல நாப்பூர் காடு முழுவதும் நிலவோட வெளிச்சத்தால சூழ்ந்திருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து மேகராணி தன்னோட 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நாப்பூர் காட்டுக்கு வந்தாங்க. பசங்களா, இந்த காட்டுல தான் நாம இந்த முறை மழைய பொழிய வைக்க போறோம். வாங்க இப்பவே கடலுக்கு போய் நிறைய தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மேகராணி தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு கடற்கரையை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே ரொம்ப வேகமா நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு மேகராணி ரொம்பவும் களைச்சு போயிட்டாங்க. என்ன இது, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேனே. ஹே பசங்களா, கொஞ்சம் நில்லுங்க. ஆனா குழந்தைங்களுக்கும் தான் அம்மா பேசுற சத்தம் கேட்கவே இல்லை. அவங்க விளையாடிக்கிட்டே ரொம்ப தூரம் நகர்ந்து போயிட்டாங்க. திடீர்னு மேகராணி நிலை தடுமாறி மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்த மேகராணி ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்தாங்க. ஐயோ, தண்ணி தண்ணி, எனக்கு தண்ணி வேணும். யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? மேகராணியோட சத்தத்தை கேட்டு மரக்கிளையில தூங்கிக்கிட்டு இருந்த 2 குருவிகள் முழிச்சாங்க. கோமல், யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி தண்ணின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே அவங்களுக்கு தண்ணீர் எடுத்துட்டு போறேன். அட மீனு, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டையிட போற. இந்த நேரத்துல நீ வேகமா பறக்க கூடாது அப்படின்னு சொன்ன கோமல் குருவி தான் கூட்டுல இருந்த பானையில இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மேகராணி கோமல் குருவி கொடுத்த தண்ணீரை முழுவதுமா குடிச்சாங்க. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ காற்றோட காற்றா கரைஞ்சு போயிருப்பேன். மேகராணி, இந்த ராத்திரியில நீங்க எதுக்காக தனியா இவ்ளோ தூரம் வந்தீங்க? குருவி, நானும் என் குழந்தைங்களும் இந்த காட்டுல மழைய பொழிய வைக்கிறதுக்காக வந்தோம். இன்னும் 2 நாட்கள்ல இந்த காட்டுல ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. அது இயல்பை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரி சரி மேகராணி, நான் இத பத்தி எல்லா பறவைகள் கிட்டையும் எச்சரிக்கை பண்றேன். குருவி, எனக்கு உதவி செஞ்ச உனக்கு ஒரு சிறிய பரிசு அப்படின்னு சொன்ன மேகராணி தன்னோட சக்தியால ஒரு மூங்கில் மரத்தை வரவழைச்சாங்க. குருவி, இந்த மூங்கில் கட்டை உனக்கு தான். இத நீ எப்போதுமே உன் கூடவே வச்சுக்கோ. உன் கஷ்டமான நேரத்துல இந்த மூங்கில் கட்டை நிச்சயமா உனக்கு உதவி பண்ணும். ரொம்ப நன்றி மேகராணி, நான் இதை எப்போதுமே என் கூடவே வச்சுக்கிறேன். நான் இப்பவே கிளம்பி ஆகணும். என் குழந்தைங்க என்ன காணாம ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு சொன்ன மேகராணி மறுபடியும் கடற்கரையை நோக்கி நகர்ந்து போனாங்க. கோமல் குருவியும் அந்த மூங்கில் கட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. கூட்டுக்கு வந்த கோமல் குருவி தன்னோட மனைவி கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கோமல், நாம இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு சொந்தமா மர வீடு கூட இல்ல. மழை வர்றதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள பிறக்க போற நம்ம முட்டையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்காக கண்டிப்பா ஒரு நல்ல இடத்தை ஏற்பாடு பண்றேன். இந்த மூங்கில் கட்டைய நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ. நான் எப்ப கேட்டாலும் நீ இந்த மூங்கில் கட்டைய என்கிட்ட கொடுக்கணும். சரி கோமல், நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மூங்கில் கட்டைய தன்னோட கூட்டுக்குள்ள மறைச்சு வச்சது. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. கோமல் குருவி எல்லா பறவைகள் கிட்டையும் மேகராணி மழை பொழிய போற விஷயத்த சொல்லுச்சு. மற்ற பறவைகளும் மழையை எதிர்கொள்றதுக்காக தங்களோட வீட்டை வலிமையா மாற்ற ஆரம்பிச்சாங்க. சில பறவைகள் மழைக்காலத்துக்காக உணவையும் சேமிச்சாங்க. ஹலோ ராணி, சீக்கிரம் எழும்புங்க. தூங்குறதுக்கு இது நேரம் இல்ல. நம்ம காட்டுல இன்னும் 2 நாட்கள்ல பெரிய மழை வர போகுது. மழைக்காலத்துக்கு எல்லா பாதுகாப்பையும் முன்கூட்டியே செய்து வைங்க. இந்த செய்திய மேகராணி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா மேகராணியா? அப்படின்னா கண்டிப்பா மழை வரும். கோமல், உன்கிட்டயும் மர வீடு இல்லையே, நீ என்ன செய்ய போற? அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த செய்திய சொன்ன அப்புறம் நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடியாகணும். நம்ம காட்டுல தான் ஒரு பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை நீ சரி செஞ்சு உன் மனைவிய கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போ. ஆமா காலு, இத பத்தி நான் இப்பதான் யோசிக்கிறேன். மர வீடுன்னா என்னோட மனைவிக்கும் என் முட்டைகளுக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நான் இப்பவே அந்த வேலையை தொடங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அந்த பாலடைஞ்ச மர வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அட
அட காலு, உங்களுக்கு மூளை எதுவும் கெட்டுடுச்சா? ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் நாம தானே அந்த மர வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துப்போம். இப்ப எதுக்காக அந்த குருவிகளை அங்க போக சொன்னீங்க? போன வருஷம் மழை பெஞ்சதுல அந்த வீட்டோட மேற்கூரை ரொம்ப மோசமா உடைஞ்சு போயிருக்கு. இப்போ அந்த குருவி போய் அந்த வீட்டை சரி செஞ்சிடும். மழை வந்ததுமே நாம அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கலாம். காகத்தோட தந்திரம் தெரியாம கோமல் குருவியும் கஷ்டப்பட்டு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து அந்த பாழடைஞ்ச வீட்டை சரி செய்ய ஆரம்பிச்சது. அது ரொம்பவும் குப்பையா இருந்த வீட்டை ரொம்பவும் கஷ்டப்பட்டு சுத்தம் செஞ்சது. மீனு, நம்மளோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வா. நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். கோமல், நாம இப்போ எங்க போக போறோம்? நம்ம காட்டுல இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கு தான். அத நான் ரொம்ப நல்லா சரி செஞ்சுட்டேன். மழைக்காலம் முழுவதும் நாம அங்க உட்கார்ந்துக்கலாம். மழைக்காலம் முடிஞ்சதுமே நான் உனக்காக ஒரு புதிய வீட்டை கட்டித்தரேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ஒரு அழகான 2 முட்டைகளை இட்டது. இத பார்த்த 2 குருவிகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆனா காலை நேரத்திலேயே நாப்பூர் காடு முழுவதையும் மழை மேகங்கள் சூழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செய்யறது? அந்த குருவிகளை எப்படி அந்த வீட்ல இருந்து நாம விரட்டி அடிக்க போறோம்? ராணி, நீ கவலையே படாத. என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. தின்னு சொன்ன காலுக்காக தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அடடே கோமல், பரவாயில்லையே. நீ இந்த வீட்டை ரொம்ப அற்புதமா பழுது பார்த்திருக்க. நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சிடும். நீ மழைக்காலத்துக்கு ஏதாச்சும் தானியங்களை சேமிச்சு வச்சிருக்கியா? இல்ல காலு, இனிதான் நான் தானியங்களை தேட ஆரம்பிக்கணும். நீங்க 2 பேரும் இப்பவே வெளியே போய் தானியங்களை தேட ஆரம்பிங்க. மழை ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது. கோமல், காலு அண்ணா சொல்றது சரிதான். வாங்க நாம இப்பவே போய் நம்மளால முடிஞ்ச அளவு கிடைக்கிற தானியத்தையும் பழங்களையும் எடுத்துட்டு வரலாம். சரி மீனு, ஆனா நம்மளோட முட்டைகளை எப்படி தனியா விட்டுட்டு போறது? அட, நீங்க திரும்பி வர்றது வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்து உங்க முட்டைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். அந்த தந்திரம் வாய்ந்த காகங்களோட பேச்ச நம்பின 2 குருவிகளும் உணவு தேடி பறந்து போனாங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த குருவிகளை இங்க இருந்து விரட்டிட்டோம். ராணி, அது இருக்கட்டும். இப்போ இந்த முட்டைகளை என்ன செய்யறது? அந்த குருவிகளையே விரட்டியாச்சு. இந்த முட்டைய வெளியே தூக்கி போட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த முட்டைய வீட்டோட வெளியே வச்சுக்கிட்டு வீட்டின் கதவை பூட்டிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தானியங்களை எடுத்துக்கிட்டு 2 குருவிகளும் அந்த பழைய வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. என்ன இது? எதுக்காக என் முட்டையை எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க? ஒழுங்கா வீட்டோட கதவை திறங்க. உன் முட்டைய நாங்க ஆம்லெட் போடலன்னு நீ சந்தோஷப்படு. மழைக்காலம் முடியறது வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். 2 குருவிகளும் தங்களோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த நேரத்துல காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, மழை வேற பெய்யுதே அப்படின்னு கோமல் குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி அந்த கூட்டுல இருந்து மூங்கில் கட்டையை வெளியே எடுத்துச்சு. கோமல், இந்த மூங்கில் கட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேகராணி இந்த மூங்கில் கட்டை கஷ்டமான நேரத்துல நமக்கு உதவி செய்யும்னு சொன்னாங்க. அட ஆமா மீனு, இத நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அந்த மூங்கில் கட்டையை கையில எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. மூங்கில் கட்டையே, நீ இப்போ எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடு அப்படின்னு கோமல் குருவி சொன்னதுமே அந்த மூங்கில் கட்டை ஒரு பெரிய மூங்கில் வீடா மாற ஆரம்பிச்சது. அந்த வீட்டுக்குள்ள மழைக்காலத்துக்கு தேவையான பழங்களும் தானியங்களும் இருந்துச்சு. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் தங்களோட முட்டைய அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து 4 நாட்களா காட்டுல நிக்காம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால தண்ணீரோட மட்டம் ரொம்ப அதிகமா உயர ஆரம்பிச்சது. அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகளோட வீடு அந்த மழை தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் அந்த காட்டுல ஆபத்துல இருந்த எல்லா பறவைகளையும் அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க. ஐயோ காலு, தண்ணீர் இவ்வளவு உயரத்துக்கு வந்துடுச்சு. மழை என்ன இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு? காகங்கள் ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த மூங்கில் வீடு காகங்களையும் காப்பாத்திடுச்சு. குருவிகளே, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களோட செயலை பார்த்து நாங்க ரொம்பவும் வெட்கப்படுறோம். உங்களோட தவறை நீங்க உணர்ந்துட்டீங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த மழை முடியறது வரைக்கும் நாம இந்த மூங்கில் வீட்டுல பாதுகாப்பா இருக்கலாம்.
அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் அந்த கடுமையான மழைக்காலத்தை அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள ரொம்பவும் பாதுகாப்பா கழிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கல்பனா, ஹாய் சஜீவ், ஹாய் திவ்யா, ஹாய் ஆத்ரா பிரசாந்த், ஹாய் தருவித், தர்ஷன் ராஜ், யுவின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தென்னரசி, சகிஷ்ணு, சஸ்ட்ரிசன், தஷ்ருதி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். முகன், ரியோ, முகேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிதின், கணேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாந்தி, வருண் கிருஷ்ணன், சமந்தா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்மி, தர்ஷித், யுவஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, டயானா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷானிகா, அபிநந்தன், அகில் நிவேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜானு, பிரணீத், தருண் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வின், சர்வேஸ்வரன், இவாஞ்சலின் நீங்க ஸ்கூலுக்கு போய் சமத்து பண்ணா படிக்கணும் சரியா? ராகவ், சுபிக்ஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிரஞ்சன், மாவீரா 2 குட்டீஸும் நல்லா சாப்பிட்டு சமத்து பாப்பாவா இருக்கணும். தர்ஷித், யுவஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.